இளையராஜா இசையில் 5 படம் பண்ணிட்டேன். இளையராஜா வந்து எனக்கு ரொம்ப நெருக்கமானவர். இளையராஜா வந்து நான் அப்பாயின்மெண்ட் இல்லாமல் பார்க்கக்கூடிய நபரில் நானும் ஒருத்தன். நான் கன்னடத்தில் வந்து ஒரு 15 படம் எடுத்திருக்கிறேன். அதாவது ஆஷா ஜோதி, நானே சத்யா, மானவியத்தையே, மண்ணின மக்கಳು, நவபாரதி, யாரேனி மோகினியா, சவிநிலையா, பைரவி, இப்போ வந்து சுஜி பாஸ், கஸ்தூரி 5th ஸ்டாண்டர்டு, ப்ரீத்ஸோ, இந்த மாதிரி நிறைய படங்கள் எடுத்திருக்கிறேன். முக்கியமாக வந்து சாது கோகிலான்ற ஒரு நடிகர் இருக்கிறாரு. அவரை வந்து நான் தான் அறிமுகப்படுத்தினேன் முதல் படம். அதே மாதிரி நிறைய பேரை நான் அறிமுகப்படுத்தியிருக்கிறேன். அதே மாதிரி நான் வந்து தங்கவயலில் இருக்கிற மக்களை கூட, தங்கவயலில் இருக்கிற இளைஞர்கள், நடிக்க விருப்பம் உள்ளவங்களை என்னுடைய திரைப்படத்தில் பயன்படுத்திக்கலாம்னு நினைக்கிறேன். முக்கியமாக வந்து இலவசமாக திரைப்பட பயிற்சி பட்டறை நடத்தலான்னு ஒரு ஐடியா இருக்குது. அது விஷயமாகவும் இங்கே இருக்கிற உணர்வாளர்கிட்ட நான் பேசியிருக்கிறேன். சில அமைப்புங்கிட்ட பேசியிருக்கிறேன். அவங்க உதவி செய்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. வெகு விரைவில் இந்த இலவச திரைப்பட பயிற்சி, அதாவது கதை எப்படி எழுதுறது, திரைக்கதை எப்படி அமைக்கிறது, வசனம் எப்படி எழுதுறது, இதெல்லாம் வந்து ஒரு நாள் காலையில் 10லேருந்து ஒரு 5 மணிக்குள்ளே ஒரு ஷார்ட்கட் மெத்தடில் ஒரு விரைவாக எப்படி சொல்லிக் கொடுக்க முடியுன்றதை நான் செய்யலான்னுக்கிறேன். எல்லாரும் வர பட்சத்தில் தொடர்ந்து இதை வந்து வாரம் வாரம் இந்த இடத்துல நான் பண்ணலான்னு விருப்பப்படுறேன். திரைப்பட பயிற்சி பட்டறைனா எல்லாமே நடிப்பு, கதை எழுதுதல், திரைக்கதை அமைத்தல், வசனம் எழுதுதல், படத்தை எப்படி இயக்குறது, எல்லாமே. அதாவது 24 கிராஃப்ட்ஸ் இருக்குது. அந்த 24 கிராஃப்ட்ஸில் மேக்ஸிமம் கிராஃப்ட்ஸ் எனக்கு தெரியும். ஏன்னா நான் வந்து இது வரைக்கும் இளையராஜா இசையில் வந்து போர்க்களத்தில் ஒரு பூன்ற படத்தில் 2000 பேரை வச்சு நான் அந்த படத்தில் நடிக்க வச்சுருப்பேன் ஒரு 2 பாடல் காட்சிக்கு. சார், தமிழில் என்னென்ன படம் பண்ணியிருக்கீங்க? தமிழில் வந்து புத்தம் புதுசு, காதல் செய், மனிதம், லேட்டஸ்ட்டாக வந்து பைரவி, கஸ்தூரி 5th ஸ்டாண்டர்ட், ஒரு 5 படம் பண்ணியிருக்கிறேன். அடுத்த படமும் நான் வந்து தொடங்க போகிறேன் அடுத்த மாதம். தங்கவயலில் முடிஞ்சால் தங்கவயலில் கூட படப்பிடிப்பு நடத்தலான்ங்கிறேன். இந்த படத்துக்கும் இசைஞானி அவர்கள் தான் இசையமைக்க போகிறார். தங்கவயல் மக்களுடைய வாழ்க்கை குறித்த படத்தை ஏதாவது எடுக்க உங்களுக்கு ஒரு திட்டம், எண்ணம் இருக்குங்களா? நிறைய இருக்குது. அதுக்கான வந்து தகவல்கள் நிறைய இருக்குது. ஏன்னா மிகப்பெரிய சரித்திரம் படித்தது தான் தங்கவயல். தங்கவயலில் தமிழர்கள் சந்தித்த இழப்புகள், தியாகங்கள், அர்ப்பணிப்புகள், உழைப்புகள்லாம் வந்து கல்வெட்டில் பதிக்க வேண்டிய ஒரு விஷயம். அதை திரைத்துறையில் இன்றைக்கி வரைக்கும் யாரும் சரியாக பதிய வைக்கலைன்றது உண்மை. ஏன்னா இப்போ தங்கலான் ஆகட்டும், கேஜிஎஃப் ஆகட்டும், அவங்க ஏதாவது ஒரு பாணியில் போயிட்டாங்க. அது கிடையாது. இந்த தங்கவயல், அதாவது தங்கவயல் சுரங்கத்திலேயே அவங்களுடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் இறந்து போனாங்க பாருங்கள். அவங்களுடைய வரலாறையே படமாக எடுத்தாலே அது மிகப்பெரிய உன்னதமான, உயர்வான, உணர்வுபூர்வமான படமாக இருக்குன்றது எனக்கு நம்பிக்கை. அப்படிப்பட்ட படங்களை கொடுக்கணும். தங்கவயல் மக்களுக்கு வணக்கம். என் பேர் கணேசன். நான் ஒரு திரைப்பட இயக்குனர். பெங்களூரில் பிறந்த ஒரு தமிழன். இது வரைக்கும் கன்னடத்தில் ஒரு 15 படம் எடுத்திருக்கிறேன். தமிழில் வந்து 5 படம் எடுத்திருக்கிறேன். இளையராஜா இசையிலேயே 5 படம் பண்ணியிருக்கிறேன். நான் இப்போ தங்கவயலுக்கு வந்திருக்கிறேன். என்ன காரணத்துக்காகன்னா, என்னுடைய திரைப்படம் போர்க்களத்தில் ஒரு பூன்ற படம் ஒரு 9.5 ஆண்டுகளாக இந்தியாவில் தடை செய்யப்பட்டு இருந்தது. அதே மாதிரி 18/5/2009 2வது பாகம் ஒரு படம் இருக்குது. இந்த படத்தை தங்கவயல் மக்களுக்கு காட்டுறதுக்கும் இதுக்காக உங்கள் உதவியை நாடி, உங்கள் ஆதரவை நாடி இங்கே வந்திருக்கிறேன். இப்போ இந்த படம் வந்து இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை ஒரு சின்ன கலந்தாய்வு கூட்டம் நடந்திருக்கு. இந்த கூட்டத்தில் இந்த படம் திரையிடல் பற்றி நான் சொல்லியிருக்கிறேன். இதுக்கு நீங்களும் ஆதரவு தெரிவிக்கணுன்றதை இந்த தருணத்தில் நான் கேட்டுக்கிறேன். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். இன்னைக்கு மே 18. இந்த உலகத்தாலேயே அவங்களுடைய வீரத்தை எடை போட முடியாது. எத்தனை எத்தனை கொடுமை இந்த மண்ணில் நடக்குதையோ, இங்கு அத்தனையும் சொல்ல நினைத்தால் நெஞ்சம் விம்மி வெடிக்குமையோ. இங்க இருந்து வீணா போற அந்த உயிர் நாட்டுக்காக போராடி போறதுல தப்பில்லம்மா. விடிவாயுது
நாம் எங்கு செல்லுவது? உலகமே எதிர்த்தாலும் they will fight. இந்த மண்ணில மாணவர்கள் நினைச்ச எதையும் செய்வோம்டா. பயப்படாதக்கா, கண்டிப்பா புலிக்குட்டி தான் பிறக்கும். Where is தமிழீழம்? This is தமிழீழம். புலிகளின் தமிழின் நாயகம். இன்று கூட வேண்டுமானால் ஐநா சபை மூலம் பொது வாக்கெடுப்பு நடத்தி பார்க்கட்டும். தனி தமிழீழ அரசுக்குத்தான் அதிகமான வாக்குகள் கிடைக்கும். சார், உங்களுடைய போர்க்களத்தில் ஒரு பூ என்ற படத்துக்கு இசைஞானி இளையராஜா எப்படி இசையமைச்சாருங்க? அந்த வாய்ப்பு உங்களுக்கு எப்படி கிடைச்சது? அதை பற்றி சொல்லுங்கள். வாய்ப்பு கிடைக்கல, நான் தேடி போனேன். ஐயா கதையை முடிச்சுட்டு தேடிட்டு போய் நான் போய் சந்தித்து அவருக்கு சொன்னேன், ஐயா நான் பெங்களூர்லேருந்து வரேன். இதுக்கு முன்னாலேயே ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னாலே இந்த படம் இசையமைச்சது வந்து 2014. அதுக்கு முன்னாலேயே 2000 போய் அவரை ஒரு முறை நான் சந்திச்சிருக்கிறேன். அவருக்கு நினைவு இருந்திருக்கு. நான் போய் சொல்லும் போது, இந்த கதையை சொல்லும் போது ஒன்றுமே பேசலை. என் முகத்தை பார்த்தாரு, என் கண்ணை பார்த்தாரு, நான் இசையமைக்கிறேன்னு சொன்னார். அதே மாதிரி அந்த படத்துக்கு வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு இசையை கொடுத்துக்கிறாரு. அந்த இசை கொடுத்தது மட்டும் இல்லை, அவருடைய சொந்த குரல்லையே எத்தனை கொடுமைகள் இந்த மண்ணில் நடக்குதையோ அப்படின்ற ஒரு பாடலையும் அவர் சொந்த குரலில் பாடியிருக்கிறாரு. இந்த படத்தை தங்க வயலில் எப்போ திரையிட போகிறீங்க? மிக விரைவில், ஏன்னா இன்றைக்கி தான் பேசியிருக்கிறேன். இன்னும் ஒரு 2 வாரத்துக்குள்ளே ஒரு தேதி முடிவு பண்ணி இங்கே திரையரங்க உரிமையாளர்கிட்ட பேசி அவங்க ஒரு தேதி கொடுத்தாங்கன்னா ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில் 10:30 மணிக்கு இந்த படத்தை திரையிடுறதா முடிவு பண்ணியிருக்கோம். இதுக்கு உலக தமிழர் கழகம் இன்னும் பல அமைப்புகள்லாம் ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க. பொறுத்து இருந்து பார்ப்போம். சார், நீங்கள் யாருங்க? உங்கள் பின்னணி என்ன? எங்கே பிறந்தீங்க? எப்படி உங்களுக்கு இந்த திரை உலகத்தில் ஒரு ஈர்ப்பு வந்ததுங்க? எப்படி ஒரு படைப்பாளியாக மாறினீங்க? அதை பற்றி சொல்லுங்கள். நான் வந்து ஒரு குழந்தை தொழிலாளி. நான் பிறந்தது வந்து பெங்களூரு. எங்கள் அப்பா வந்து கார்ப்பரேஷனில் ஒர்க் பண்ணியிருந்தார். அதாவது என்னென்னா பிசிசி, பெங்களூர் சிட்டி கார்ப்பரேஷனில் என்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் இந்த ரோடு போடுற வேலையை தான் அவர் செய்துட்டு இருந்தார். எங்கள் பூர்வீகம் வந்து திருவண்ணாமலை பக்கத்தில் செஞ்சி போகிற வழியில் கோயில்புறையூருன்ற ஒரு கிராமம். அங்கேருந்து எங்கள் தாத்தா காலத்துலேயே இங்கே இருந்தவங்க விதான சௌதா கட்டும் போது அந்த அடித்தளத்துக்கு எங்கள் தாத்தா எங்கள் பாட்டியெல்லாம் வேலை செய்துக்கிறாங்க. அது வரலாறே இருக்குது. இப்போது எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் மொத்தம் 10 பேர். எங்கள் குடும்பம் வந்து பெரிய குடும்பம். இதில் நான் குழந்தை தொழிலாளியாக இருந்து படித்து அதுக்கு பிறகு வந்து 10வது வரைக்கும் நான் குழந்தை தொழிலாளியாக இருந்து அப்புறமா 10வது முடித்து ஒரு ஆஃபீஸ் பாயாக வேலை செய்து அதுக்கப்புறம் டி ராஜேந்தர்து ஒரு படம் வருது, ஒரு தலை ராகம்ன்ற படம். அந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் நானும் கவிதை கட்டுரையெல்லாம் எழுதுவேன். அதுக்கப்புறம் இது உள்ள ஈடுபாடு வந்து பெங்களூர் தமிழ்ச்சங்கம் நடத்துகிற நாடகத்தில் பங்கேற்று அப்போல்லாம் பார்த்திங்கன்னா பெங்களூர் தமிழ்ச்சங்கம் மிகப்பெரிய அளவில் நாடகம் நடத்துவாங்க. அதாவது எல்லா பக்கத்துலேருந்தும் வந்து நாடகம் காம்படிஷன் போட்டி நடக்கும். அதில் தங்கவயல்லேருந்து வருவாங்க, வெம்மெல்லேருந்து வருவாங்க, கோல்டு மைன்ஸ்லேருந்து வருவாங்க. இப்படி மிகப்பெரிய பிரம்மாண்டமாக எப்படியாவது சினிமாவில் போகணும், வாய்ப்பை தேடணும்னு நானே கதை எழுதி திரைக்கதை அமைச்சு திரைத்துறைக்கு நானே, அதாவது ஒன்றுமே தெரியாது, சினிமானா என்னன்னே தெரியாது, ஆனால் கொஞ்சம் காசு சேர்த்து வச்சுட்டு அதில் குதிச்சிட்டேன் கிணறுல. அதாவது ஒரு ஒன்றுமே தெரியாத ஒரு கிணறுல குதித்து அங்கேருந்து நீந்தி கஷ்டப்பட்டு இப்போது திரைத்துறைக்கு வந்து 35 ஆண்டுகள் ஆயிடுச்சு. 35 ஆண்டுகளில் நான் வந்து ஒரு மொத்தம் 19 படம் எடுத்திருக்கிறேன். இதில் 15 படம் நானே தயாரித்து இயக்கியிருக்கிறேன். ஒரு 5 படம் வெளி கம்பெனிக்கு வந்து தயாரிச்சுக்கிறேன். அடுத்த படமும் இயக்க போகிறேன். உயிர் மூச்சு உள்ள வரை நான் வந்து திரைத்துறையில் இருக்கணும். சார், 35 ஆண்டு காலமாக இந்த திரையுலகத்தில் இருக்கிறீங்க. நீங்கள் வந்து பெற்றது அதிகமாக அல்லது இழந்தது அதிகமாக? நான் திரைத்துறையில் வந்து பெற்றது அதிகம்னா அனுபவம். எனக்கு கிடைச்ச அனுபவம் நிறைய, ஆனால் பணத்தை நான் நிறைய இழந்திருக்கிறேன். இழந்ததுக்கான காரணங்கள் வந்து நிறைய இருக்குது. அதாவது என்னென்னா, என்னுடைய படம் கன்னடத்தில் நவபாரதின்ற படம் 100 நாள் ஓடிச்சு. அந்த படம் வந்து தெலுங்கில் மிஸ் பாரதின்னு 75 நாள் ஓடிச்சு. புத்தம் புதுசுன்னு தமிழில் 50 நாள் ஓடிச்சு. ஹிந்தியில் ப்ரைவேட் செக்ரட்டரின்னு 50 நாள் ஓடிச்சு. மிகப்பெரிய வெற்றி படங்கள்லாம் கொடுத்துருக்குறேன் நான். அதே மாதிரி நல்ல படங்களை கொடுத்து தோல்வியும் சந்திச்சுக்கிறேன். பணம், பொருள் எல்லாத்தையும் இழந்திருக்கிறேன். ஆனால் இன்றைக்கி வந்து பணம், காசு, பொருள் எல்லாத்தையும் இழந்திருந்தாலும் தன்னம்பிக்கையும் தைரியமும் தேசிய தலைவர் காட்டின வழி
உறுதியான வழி. அந்த வழியில் நான் பயணிச்சுன்னுக்கிறேன். மிகப்பெரிய சாதனையை நோக்கி நான் பயணிச்சுன்னுக்கிறேன். அது கண்டிப்பாக நடக்குன்ற நம்பிக்கை இருக்குது. ஏன்னா தெய்வத்தினால் ஆகாதீனும் முயற்சி தானே மெய் வருத்த கூலிதனை தரும் என்ற வள்ளுவர் வாக்குப்படி நீ ஒரு தொழிலையோ ஒரு எதையோ ஒரு இலக்கை எடுத்துன்னு அதில் நீ தொடர்ந்து பயணிச்சுன்னா கண்டிப்பாக உனக்கு வெற்றி கிடைக்கும்ன்றதை நான் முழுமையாக நம்புகிறவன். தங்களான் படம் இங்கே படப்பிடிப்பு நடத்தினாங்க. 1996 நானே சத்யான்ற என்னுடைய படம் கன்னட படத்தை நான் கேஜிஎஃப் கிளப்பில் எடுத்தேன். அப்போ எடுத்தேன். அந்த படம் வந்து கேஜிஎஃப் கிளப்பில் வந்து ஒரு பெரிய பொருட்செலவில் எடுத்தேன் அந்த படம் நானே சத்யான்ற படத்துக்கு ஒரு 200 பேரை 96 நான் படப்பிடிப்புக்கு தங்கவேல் கூப்பிட்டுட்டு வந்து எல்லாம் பண்ணேன். அந்த படம் வந்து மிகப்பெரிய இழப்பை சந்திச்சது. 72 லட்சம் எனக்கு அப்போவே நட்டமானது. அதுக்கு பிறகு நான் தொடர்ந்து இந்த படம் வந்து தோல்வியை கண்டு இருந்தாலும் பணத்தை இழந்திருந்தாலும் முயற்சியை விடக்கூடாது, முன் வச்ச காலை பின் வைக்கக்கூடாதுன்ற ஒரே காரணத்தினால உறுதியாக நான் நம்பி எடுக்கிறேன். தங்கவேலுக்கு ஒரு பெருமை இருக்குது, இந்த மக்களுக்கும் ஒரு பெருமை இருக்குது, உணர்வு இருக்குது, கலை இலக்கியம் பண்பாடு எல்லாம் உணர்ந்தவங்க. அதனால் இங்கே ஆரம்பிக்கலாம். இந்த திரைப்பட பயிற்சி பட்டறை இலவசமாக இவங்களுக்கு பயிற்றுவிக்கலான்றது என்னுடைய எண்ணம். ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற இயக்குநர்கள் வந்து யாரும் இங்கே பயிற்சி கொடுக்க மாட்டாங்கன்றது எனக்கு நல்லா தெரியும். வருவாங்க, பேசுவாங்க, உங்களை பயன்படுத்திக்குவாங்க, போயிடுவாங்கன்றதான் உண்மை. ஆனால் நான் உண்மையிலேயே இந்த பயிற்சியை கொடுக்கணும். ஞாயிற்றுக்கிழமை வந்து யார் விருப்பம் இருந்தாலும் எந்த வயது இருந்தாலும் அவங்களுக்கு வந்து இந்த பயிற்சியை கொடுக்கலாம் அப்படின்னு நான் இறங்கியிருக்கிறேன். இந்த சமயத்தில் அமுல் டிவி வழியாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அது மட்டும் இல்லை, என்னுடைய தொடர்பு எண் வந்து 94 48 61 55 6 9448061556. இன்னொரு நம்பரு 9886607934. இந்த நம்பருக்கு யார் வேணாலும் தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு திரைப்படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகணும், நடிக்கணும் விருப்பம் இருக்குது, உண்மையாக அதில் நான் ஈடுபாடோடு வேலை செய்யணுன்றவங்களுக்கு நான் வாய்ப்பு கொடுக்குறேன். யாராக இருந்தாலும் பாகுபாடு இல்லாமல் நான் கொடுக்குறேன்றதையும் இந்த தருணத்தில் சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம்.